ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே தமிழன் கேரளா லெட்டர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கார்னர்ப்ளெக்ஸ் ஆன கெஸிங் தான் பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், போர்ட் கெஸிங் பார்த்துடலாம். போர்ட் கெஸிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 8. ஸோ இங்கே பாருங்கள் 7 8 9. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7 8 9. என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 9 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7 8 2. மேபி 2 வரதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஆனால் ஏ போர்டில் 9 வரதுக்கான சான்சஸ் அதிகம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 6. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8 6 5 8 6 5. ஸோ என் கணிப்புப்படி பி போர்டில் 6 வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பி போர்டில் 6 உங்கள் கணிப்புலையுமே வந்தாக்க நீங்கள் எடுத்து பி போர்டில் 5 வரதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகம். ஏன்னா நேற்று 6 வந்திருக்கு, 8 6க்கு அப்புறம் 5. ஸோ பி போர்டில் 5 உங்கள் கணிப்புலையுமே வந்தாக்க நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஸோ 5 1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 1. ஸோ 5 1 6 5 1 6. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 6 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது ஏ போர்டில் 9 சொல்லியிருந்தேன், பி போர்டில் 5 சொல்லியிருந்தேன், சி போர்டில் 6 சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்கள் போர்ட் கெஸிங் படி எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, இல்லைனா ஏபிபிசிஎஸ்சி 3Dயாக எடுத்து ட்ரை பண்ணாலும் சரி, அது உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து நம்ம சின்ன சாட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் 861 2 நம்பர் எங்கெல்லாம் வந்திருக்குன்னு அதுதான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சாட் படி பார்த்தோம்னா இந்த 249 இந்த 249லேருந்து எனி 2 நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒருவேளை உங்களுக்குமே அது கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நீங்கள் சின்ன சார்ட் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தாக்க இந்த 249 2 நம்பராக பிரித்து ஏபிபிசிஎஸ்சியில் கூட ட்ரை பண்ணுங்கள். அதாவது 2442 4994 இல்லை 2992 அந்த மாதிரி அப்படி பிரித்து கூட நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியில் ட்ரை பண்ணி பாருங்கள். சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. அடுத்து 3 டிஜிட் ஒன்று பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 785. ஸோ நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 861. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா 468 வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு சான்சஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் 3வது நாள் எந்த அளவுக்கு வர வாய்ப்பு இருக்குன்றதும் தெரியலை. ஸோ உங்கள் கணிப்பில் வந்தாக்க டைரெக்டாக 468 ஒரு செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு 4 டிஜிட் ஒன்று பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரிசல்ட்டில் நான் குரூப்பில் எப்படி கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9861. ஆனால் நேற்று நான் குரூப்பில் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 1 6 8ன்னு 1 6 8 4ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டு இருந்தது. அதாவது டி போர்டு 9 4 பவரில் 9 வந்திருந்தது, 861 அப்படியே ரிவர்ஸில் வந்து எடுத்துகிட்டு இந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 9861. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் 1 6 8 4ன்னு கொடுத்துருந்தேன். அது அப்படியே நம்ம பாக்ஸ் பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் நமக்கு 3 டிஜிட்டாச்சும் பாஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ நல்ல ஒரு 4 டிஜிட்டே நேற்று மிஸ்ஸிங்னா கூடிய சீக்கிரத்தில் சேனலில் இல்லை குரூப்பில் நல்ல ஒரு 4டியோ 3டியோ வின்னிங் தர நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த கெஸிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட் படி தான் நான் எடுத்தேன். அதாவது முந்தின நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 785 4 பவரில் வந்திருந்தது. நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 816 4 பவரில் வந்திருந்தது. ஸோ இந்த பேட்டர்ன் வச்சு தான் நேற்று எடுத்திருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு இருக்க நம்பர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4098. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி இந்த 4 பவரில் 9ஆகவும் இந்த 098 பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஓகே. இல்லைனா இது உங்கள் கணிப்புப்படி எப்படி வருதோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னாக்கா 4908 எடுத்திருக்கேன். ஸோ இது உங்கள் கணிப்புப்படி எப்படி வருதோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும். நான் சேனலில் வீடியோ போட்டாலும் சரி போடலனாலும் சரி குரூப்பில் எப்போவுமே நான் கெஸிங் கொடுத்துட்டு தான் இருப்பேன். டெய்லியுமே என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி குரூப்பில் கன்ஃபார்ம் கெஸிங் கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஸோ வீடியோவாக நம்ம போட டைம் இல்லாததுனால தான் சில நேரத்தில் வீடியோ போட முடியறதில்ல. ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா நான் கீழே கமெண்ட்டில் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அதனுடைய டீட்டெயில்ஸ் நான் வீடியோவில் சொல்கிறதில்ல அப்படின்னா யூடியூப் பாலிசி படி அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த ஒரு ரீசனால தான் நான் வீடியோவில் சொல்கிறதில்ல. ஸோ நான் கமெண்ட்டில் அதனுடைய டீட்டெயில்ஸ் போடுறேன். விருப்பம் இருக்கவங்க நீங்கள் மெம்பர்ஷிப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயிலுமே நான் குரூப் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஆல் போர்டில் 4 5 6 எடுத்திருக்கேன். ஏ போர்டில் 809, பி போர்டில் 4 5 3, சி போர்டில் 6 9 0 எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 56 46, 49 84, 47 74, 55 60 எடுத்திருக்கேன். 4 டிஜிட்டில் இந்த 4 4D எடுத்திருக்கேன். 5 4D எடுத்திருக்கேன். இதில் உங்கள் கணிப்புப்படி எது மேட்ச் ஆகுதோ நீங்கள் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து 3Dயில் பார்த்தீங்கன்னாக்கா 069 956 849, 841 633 553, 846 960 427 எடுத்திருக்கேன். ஸோ இதில் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். தென் உங்கள் கெஸிங் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.